கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் பார்க்கும்பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டு நம்ம எதாவது செய்ய போகிறோமா? எதாவது செய்ய முடியுமா? நாளைக்காக கவலைப்படாதீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மத்திய 6வது அதிகாரம் 34 பார்க்கும்போது, நாளைக்காக கவலைப்படாதீங்க. நாளைக்கு என்ன நடக்கும்? நாளைக்கு என்ன செய்யறது? நாளைக்கு தேவைகளுக்கு என்ன செய்யறது? பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு என்ன செய்யறது? அப்போது நாளைக்காகவே கவலைப்படாதீங்கன்றார். நாளை தினம் தன்னுடையகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். அப்போ நாளைக்கு என்ன செய்யறது? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போன்னு கவலைப்படாதீங்க. அதெல்லாம் அஞ்ஞானி தான் நாடி தேடுறாங்களாம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும், பிதாவுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன வேணும் பிதாவுக்கு தெரியும். நம்ம கவலைப்படுறனால ஒரு முழத்தையும் நம்ம கூட்ட முடியாது. அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் நாம் என்ன பண்ணோன்னா, எதுக்குமே கவலைப்படாமல் நம்மளுடைய விண்ணப்பங்களை, நம்முடைய தேவைகளை விண்ணப்பங்களை என்ன பண்ணோமா, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுனாலும் ஆண்டருக்கு தெரியப்படுத்தின. தான் ஆண்டருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவைன்னு தெரியும். ஆனால் தெரியப்படுத்துறது நம்முடைய கடமை. அப்போ ஆண்டவருக்கு நம்முடைய தேவைகளை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் நம்ம தெரியப்படுத்திட்டா, அப்போ என்ன ஆகும்னா, தெரியப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அதை நினைக்கவே கூடாது. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் நம்ம இருதயத்தை ஆளுக செய்யும். அப்போ இந்த கவலைப்படுறனால நம்ம சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியப்படுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார். தெய்வ சமாதானம் நம்ம சிந்தனைகளையும் இருதயத்தையும் ஆளுகை செய்யும். அதனால் இந்த நாளில் கூட நாளைக்கு நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கே, நம்ம ஆரம்பத்தில் இருந்த அந்த ஜப வாழ்க்கை இப்போ இல்லையே, ஆரம்பத்தில் அந்த வேத வாசிக்க முடியல. அப்போ நம்ம வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய எதிர்காலம், தேவைகள், வேலை இல்லை, என்னென்ன காரியத்தை குறித்தெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, இல்லை கடன் பிரச்சனை குறித்து நீங்கள் கவலைப்படலாம். அப்போ எந்த காரியத்தை குறித்தாலும் நம்ம கவலைப்படனாலும் ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. ஆனால் அந்த பாரத்தில் நீங்கள் ஆணுடைய கரத்தில் ஒப்படைச்சிட்டிங்கன்னா கர்த்தர் சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். அண்ணால் அவள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கவலை மிகப்பெரிய கவலை, குழந்தை இல்லை, எவ்வளோ அவமான நிந்தை தான். ஆனால் நேராக என்ன பண்ணுறான்னா, ஆணுடைய சமூகத்தில் ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி நினைக்கவே இல்லை, கவலைப்படவே இல்லை. அதுக்கப்புறம் சந்தோஷமாயிடுறான். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அந்த ஆண்டவர் அவனுக்கு பிள்ளை செல்வத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. அதே போல் தான் நம்ம கவலை எல்லாத்தையுமே ஆண்டுகிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஆண்டு ஏற்ற நேரத்தில் அவனுடைய எல்லா காரியங்களும் அவர் சந்திப்பார். நல்ல கூட அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் எந்த காரியத்தை கொடுத்து கவலைப்படாதீங்க, ஆண்டவருக்கு தெரியப்படுத்திடுங்க. அது மீது எல்லா காரியத்தையும் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் செய்வார். நிச்சயமாக ஆண்டவர் சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கர்த்தர் நடத்துவார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவர் எந்தெந்த காரியத்தை குறித்து நம்முடைய பிள்ளைங்க கவலைப்படுறாங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் அறிவீர். ஆண்டவரே, உங்கள்கிட்ட தெரியப்படுத்தின அத்தனை ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையான காரியங்கள் செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.